சுட்டமல்லி சொல்ற இனி வரப்போகிற எபிசோடுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்க. இனி வரப்போகிற எபிசோடில் நம்ம லாய பிரபாகரனுக்கு கிடைக்க போகிற ஆதாரங்கள் என்ன, இதனால் நம்ம அபிநயாவுக்கு கண்டிப்பாக பெயில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இனி அந்த ஆதாரங்களை எப்படி தேட போகிறாங்க அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் அடுத்தடுத்த ட்விஸ்ட்டாக இருக்க போகுது. இந்த நிகழ்வுலாம் எப்போ எப்படி நடக்க போகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி தெரிவிங்க. நம்ம வெற்றி இப்போ அடிபட்டு ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. எப்படியாவது தன்னோட பொண்ணு தன்னை பார்க்க வரமாட்டாளான்னு ஒரு ஏக்கத்தோட படுத்துக்கிட்டு இருக்க நம்ம வெற்றிக்கு தன் நினைச்ச மாதிரி தன்னோட பொண்ணு பார்க்க வந்துட்டாங்க. அந்த இடத்துல நம்ம வெற்றி சுடர் மேலே வச்சிருந்த பாசத்துக்கும் சுடரும் வெற்றி மேலே வச்சிருந்த பாசத்துக்கும் ஒரு அர்த்தம் கொடுக்குற மாதிரியே சுடர் தன்னோட அம்மா பேச்சையும் மீறி வெற்றியை பார்க்க வந்தது மட்டும் இல்லாமல் வெற்றி கிட்ட பேசவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க வெற்றி. அப்போ தான் குட்டி பிள்ளையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. வெற்றி, ஆனால் நான் நினச்சி கூட பார்க்கல, நான் சுடர் பாப்பா கிட்ட நீ எப்படி இருந்தாவது கண்ணு முழிக்கணும்னா சுடர் வந்தே ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு சுடர்கிட்ட போனேன். ஆனால் சுடர் என்ன சொல்லிட்டாங்கன்னா தன்னோட அம்மா வெற்றிக்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால வேறு வழியே இல்லை, என்னால் வர முடியாதுன்னு சுடர் பாப்பா என்கிட்ட சொன்னாடா. ஆனால் இருந்தாலும் பாரு, உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கா பாரு சுடர். நீ வச்ச பாசமும் சரி, அவன் உன் மேலே வச்சுருக்க பாசமும் சரி, அளவிடவே முடியாதுன்னு இதுதான்டா சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு புலி சொல்கிறாரு. அப்போ வெற்றியும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆமாம் புலி, நீ சொல்கிற மாதிரி தான் கரெக்டு தான். என்னதான் இருந்தாலும் தன்னோட அம்மா பேச்சை மீறியும் தன்னை பார்க்க வந்திருக்கானா அவள் என் மேலே எவ்வளோ தூரத்துக்கு பாசம் வச்சுருக்கா, எனக்கு இது ஒன்று போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி சொல்கிறாரு. சரி வெற்றி, நடந்தெல்லாம் நடந்துருச்சு, சரி உன்னை யார் இந்த மாதிரி செஞ்சா அப்படின்னு சொல்லி கேட்க அப்போ தான் வெற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இல்லடா புலி, இந்த மாதிரி கர்ணா மாணிக்கத்தை ட்ரேசர் பண்ணி அவனை கொல்றதுக்காக துப்பாக்கி வச்சு மிரட்டிட்டு இருக்கும்போது தான் நான் போய் பார்க்கலாம், அவனை பிடிச்சி கேள்வி கேட்கலான்னு சொல்லிட்டு பின்னாடியே போனால் அந்த இடத்துல கர்ணாவை கொலை பண்ணுற முயற்சியில் மாணிக்க ஈடுபட்டிருந்தான். கர்ணாவுக்கு விழுகிற அந்த குத்தை தான் நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் புலியும் சொல்கிறாரு, கொஞ்சம் நிறுத்துறா வெற்றி, நீ என்னடா நினச்சிட்டு இருக்க மனசில், உன்னை நம்பி உன் பொண்ணு சுடர் இருக்கா, சுடர் தான் எல்லாமே அப்படின்னு நீயும் சொல்லிக்கிட்டு இருக்க நேரத்தில் நீ ஏன்டா கர்ணாவுக்காக நீ குத்து வாங்கின, சரி பரவாயில்ல, கர்ணாவை குத்தணும் சொல்லிட்டு வரும்போது நீ ஊடால விழுந்தது சரின்னு சொல்லலாம், நீ அப்படி இருந்தாலுமே நீ ஏன் உன் பொண்ணை நினச்சி பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு புலி கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் ஏண்டா வெற்றி, உனக்கு தான் அவனை குத்த வரான்னு தெரியுதுல, கர்ணாவை குத்த வரும்போது நீ என்ன செஞ்சுருக்கிறோம், மாணிக்கத்தை தள்ளியாவது விட்டுருக்கலாம்ல, அவத்தை விட்டுட்டு நீ ஏன்டா ஊடால போன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் வேறு வழி தெரியலடா, அந்த நேரம் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் தான் ஊடால போயிட்டேன் அப்படின்னு சொல்ல. ஏண்டா கொஞ்சமாவது சுடரை நினச்சிப்பாரு, சுடர் வாழ்க்கையில் அப்பா எங்கன்னு கேட்டு தவிச்சு போய்கிட்டு நீ தான் அப்பான்னு தெரியாமல் உன் மேலே அவ்வளோ பாசத்தை செலுத்துறவள நீ ஏண்டா நினைக்க மாட்டேங்கிற, இந்த இடத்துல கர்ணாவை நினச்சே உன்னோட வாழ்க்கையை நீ தியாகம் பண்ணுறேனோன்னு எனக்கு தோணுது. இங்கே பார்த்தா வெற்றி, இவ்வளோ துக்கம் காரணம் அந்த மாணிக்கம்னா அந்த மாணிக்கத்துக்கும் கர்ணானனுக்கும் என்ன சம்மந்தம், அந்த 1 கோடிக்காக அவனை கொல்லணும்னு நினைக்க மாட்டாரே கர்ணானே, ஏன் அந்தளவுக்கு பண்ணார், உங்ககிட்ட எதையும் மறைக்கிறாருன்னு எனக்கு தோணுது, ஆனால் நீ நம்ப மாட்டேங்கிற, முதல்ல யோசிச்சுப்பாரு, உங்ககிட்ட சொல்லி எதுவுமே செய்யாத கர்ணா இப்போ உனக்கே தெரியாமல் அந்த மாணிக்கத்தை மீட் பண்ணுறாருனா ஏதோ ஒரு ரகசியம் இருக்க கண்டு தானடா வெற்றி, கொஞ்சமாவது யோசிச்சு பாருடா. அப்போ மாணிக்கத்துக்கிட்ட ஏதோ ஒன்று மறைஞ்சிருக்கு, அதை வெளியே கொண்டு வரக்கூடாது அப்படின்னு கர்ணானே தடுக்கிறாரு. அதுக்காக தான் மாணிக்கத்தை தனியாக கூட்டு போய் உங்ககிட்ட கூட சொல்லாமல் கொலை பண்ணணும் அப்படின்னு திட்டத்தோட போயிருக்காரு. இதிலேருந்தே தெரியலையாடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கர்ணா பற்றினா உண்மையை கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வைக்கிறதுக்கு புலி முயற்சி பண்ணுறாரு வெற்றி கிட்ட. இவ்வளோ தூரம் புலி சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம வெற்றிக்கே உண்மை புரிய வரப்போது. உண்மைதான், ஏன்னா கர்ணன் நம்மக்கிட்ட எதுவுமே சொல்லாமல் செஞ்சது கிடையாது, இப்போ செய்கிறானா ஏதோ ஒரு உண்மை மறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அபியை கொலை பண்ணவும் கர்ணா இப்போ ட்ரை பண்ணியிருக்கான், நம்மக்கிட்ட கூட சொல்லாத அளவுக்கு செஞ்சுருக்கானா, அபி மேலே எனக்கு தெரிஞ்ச தப்பு இல்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அப்போது பார்வதி அக்காவை கொலை பண்ணதுக்கும் கர்ணாவுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது, ஏதோ தெரிஞ்சிருக்கு, அதனால தான் மாணிக்கத்தை இப்போ தேடி தேடி விரட்டிக்கிட்டு இருக்கானோ எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டவுட் ஆக போகிறாரு நம்ம வெற்றி. வெற்றியும் மாணிக்கத்தினால தாக்கப்பட்டு ரொம்பவே ஆபத்தான நிலைமையிலேருந்து இப்போ தான் மீண்டு வந்திருக்காரு அப்படின்ற உண்மையை பிரபாகரன்ட்ட திவ்யா சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் பிரபாகரன் யோசிக்கிறாரு, அப்போ மாணிக்கத்துக்கும் கர்ணாவுக்கும் இடையில் ஏதோ ஒன்று மறைஞ்சிருக்கு, இதை மாணிக்கம் நம்மக்கிட்ட மறைக்கிறான் அப்படின்ற உண்மையை தெரிஞ்சுக்கிறாரு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் கண்டிப்பாக போய் இதை அபிநயாட்ட சொல்லணும் அப்படின்னு கிளம்புறாரு. அபிநயா வீட்டுக்கு போகவும் செய்கிறாரு. அந்த இடத்துல தான் என்ன சொல்கிறாருன்னா,
இங்கே பாருங்கள் அபிநயா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னு கேட்க, சொல்லுங்கள் சார் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது தான் வெற்றியை மாணிக்கம் குத்துற அளவுக்கு போயிருக்கான். இப்போ சீரியஸாக இருக்கார் வெற்றி ஹாஸ்பிட்டலில் அப்படின்னு சொல்லவுமே ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம அபிநயா. சார் இப்போ வெற்றி எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா கேட்கும்போது தான் பிரபாகரன், பரவாயில்ல அபிநயா, என்னதான் அவனை பிடிக்கலன்னு சொன்னாலும் உங்கள் மனசுக்குள்ளே இன்னும் வெற்றி மேலே இருக்கிற அன்பு கொஞ்சம் கூட குறையலை அப்படின்னு நம்ம பிரபாகரன் அபிநயாட்ட சொல்லும்போது, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அவன் மேலே எனக்கு அக்கறை இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. சரி பரவாயில்ல விடுங்க. இப்போ எனக்கு என்னன்னா, மாணிக்கத்துக்கும் கர்ணாவுக்கும் இடையில ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. அதை நம்மக்கிட்ட மாணிக்கம் மறைக்கிறான்னு மட்டும் தோணுது. அந்த உண்மை என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் கண்டிப்பாக நீங்கள் இந்த கேஸ்லேருந்து வெளியே வர்றதுக்கு ஏதாவது கிடைக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரபாகரன் சொல்கிறாரு. அதனால் நம்ம மாணிக்கத்தை பிடிக்கிறதுக்கான வழியை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், சரிங்க சார், கண்டிப்பாக மாணிக்கத்தை நீ தேடுற வழியை தான் பார்க்கணும். ஏன்னா அப்போ தான் உண்மையை தெரிஞ்சுக்க இன்னும் நிறைய ஆதாரங்கள் தேவைப்படும்னா அதை நான் பரவல் முடிகிறதுக்குள்ளே நான் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிநயா சொன்னாலும், இன்னொரு பக்கம் அபிநயா மனசு வெற்றியை பார்க்கணும் அப்படின்னு தோணுது. அதனால் வெற்றியை பார்க்குறதுக்கு மறைமுகமாக ஹாஸ்பிட்டல் கிளம்பி போகிறாங்க அபிநயா. ஆனால் இந்த விஷயத்த கண்டிப்பாக சுடர்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. வெற்றி எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஓரமாக பார்த்துட்டாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா பார்க்குறாங்க. அந்த நேரம் தான் நம்ம வெற்றிக்கு சீரியஸாக சொல்ல முடியாத அளவுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு மயக்கம் அடைகிறாங்க. இதை பார்த்துறாங்க அபி. இதை பார்த்ததுமே ரொம்பவே ஷாக்காக்குறாங்க. இந்த இடத்துல தான் அபிநயா எப்படி இருந்தாவது வெற்றியை நம்ம காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு யோசிச்சு இதை யார்கிட்ட சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்குறாங்க. இங்கே கர்ணாவும் இருக்கானா அப்படின்னு சொல்லி பார்த்ததுமே அங்கே கர்ணா இல்லைன்னு தெரிஞ்சதுமே என்ன பண்ணுறது, வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போய் வெற்றி உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தட்டி எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரம் இந்த மூச்சு வாங்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் மயக்கத்தில் இருக்காருன்னா சிபிஆர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் நெஞ்சை அமுக்கி விடுறாங்க. அந்த இடத்துல தான் அவருக்கு மூச்சே வர ஆரம்பிக்குது. இதை என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அந்த இடத்துல டாக்டர்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது தான் அப்போ தான் டாக்டர் வந்து செக் பண்ணும்போது நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிநயாவை கேட்க, அப்போ தான் அபிநயாவும் உண்மையாக சொல்கிறாங்க, சார் இந்த மாதிரி நான் ஒரு ரிலேட்டிவை இங்கே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காங்களா பார்க்க வந்தேன். அந்த நேரத்தில் தான் எதிர்ச்சியாக இவர் ரூமில் பார்த்தா இவர் ரூமில் என்ன செஞ்சுட்டு இருக்கான்னா மூச்சு திணறலால் கஷ்டப்பட்டுட்டு இருந்தது மட்டும் இல்லாமல் ரொம்பவே சிரமப்பட்டுட்டு இருந்தார். இவரை எப்படியாவது காப்பாற்றணும் சொல்லிட்டு ரூம்குள்ளே வந்தேன். அந்த நேரத்தில் மயக்கம் அடைஞ்சிட்டாரு. அதனால் சிபிஆர் பண்ணி தான் அவரை மூச்சு வர வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா விளக்குறாங்க. இந்த இடத்துல டாக்டர் செக் பண்ணி பார்த்ததுமே, நல்ல வேலைம்மா, நீ பண்ண உதவி ரொம்பவே நல்லதாக போச்சு, இப்போ அவர் நல்லாவே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நல்ல வேலை பண்ணியிருக்கம்மா, ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அபிநயாவுக்கு டாக்டர் சொல்கிறாரு. இந்த இடத்துலையா அபிநயா அங்கே மனசளவில் என்ன நினைக்கிறான்னா, வெற்றி நீ மனசளவில் தப்பு பண்ணலை, உன்னை ஏமாற்றிட்டு இருக்கான்ற உண்மையை நீ எப்போ தான் உணர போகிறேன்னு எனக்கு தெரியலை, ஆனால் நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் மனசளவில் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கர்ணா ஒரு விஷப்பாம்பு, நீ இந்த விஷப்பாம்பு கூட தான் இவ்வளோ நாள் இருந்துக்கிட்டு இருக்கன்ற உண்மை உனக்கு சீக்கிரமே தெரிய வரணும். அப்போ தான் உனக்கு உண்மையும் புரியும். நான் தப்பு பண்ணாமல் எவ்வளோ தூரத்துக்கு நானும் உன்னோட பொண்ணும் கஷ்டப்பட்டுட்ருக்கோன்றத எப்போ புரிஞ்சுப்பேன்னு அந்த நாளுக்காக தான் நாங்கள் காத்துட்ருக்கோம். கூடிய சீக்கிரம் நீ தெரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா கிளம்புறாங்க. இந்த இடத்துலையும் வெற்றி அபி வந்திருக்கா தன்னை பார்க்க அப்படின்றத உணர்ந்து அபி போகும்போது அபி கையை பிடிக்கிறாரு வெற்றி. அபிநயாவும் வெற்றி தன்னோட கையை பிடிச்சதுமே உண்மை தெரிஞ்சிருச்சா நான் தான் வந்தேன்னு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இனி கண்ணு முழிச்சு பார்க்குறதுக்குள்ளே நம்ம இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிநயா வெளியே கிளம்பி போயிடுறாங்க. அடுத்ததாக லாய பிரபாகரனும் அபிநயாவும் சேர்ந்து கண்டிப்பாக மாணிக்கத்தை பிடிப்பாங்களா அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போது. மாணிக்கத்தை நம்ம லாயரை பிடிச்சா கண்டிப்பாக லாயர் பிரபாகரன்ட்ட உண்மையை சொல்லுவாரா மாணிக்கம் அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போது. லாயர் பிரபாகரன் மற்றும் அபிநயா இவங்க 2 பேர்த்துக்குமே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பற்றின உண்மை தெரிய வந்தால் உண்மையை சொல்லப்போனால் அவங்க அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை எப்படி தேட போகிறாங்க, யார்கிட்ட இருந்து தேட போகிறாங்க அப்படின்றத இனி வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.